நான் கச்சேரிக்கு போயிட்டு வரேன். நீயும் வாங்க கச்சேரிக்கு. ஆமா, எனக்கு உற்சாகமா இருக்கும், உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. அந்த முக்கியமான வேலை என்னன்னு எனக்கு தெரியும். ஓ, நாங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டிருக்கீங்க. ஆமா. அப்ப போன் பண்ண வேண்டியதானே போலீஸ்க்கு? தேவையில்லை. உன்னை திருத்தவும் தெரியும், தடுத்து நிறுத்தவும் எனக்கு தெரியும். உங்களால முடியாது. இது என் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். வன்முறையும் பலாத்காரமும் தான் உங்க கொள்கையா? எங்க லட்சியங்களை அடையறதுக்கு அந்த பாதை தான் சிறந்த வழி, சீக்கிரமான வழி. உன்னை அந்த பாதையில போக நான் விட மாட்டேன். என் தனிப்பட்ட சுதந்திரத்திலையும் கொள்கையிலையும் யாரும் தலையிட முடியாது. ஆனா இந்த பைரவிக்கு மட்டும் அந்த உரிமை உண்டு பிரச்சனை. என்ன உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. நிச்சயமா முடியும். நான் வெளியே போக முடியாதபடி என்னை இரும்பு சங்கிலியால கட்டி போட்டு போயிடுவீங்களா? நல்லவங்களை கட்டுப்படுத்த இரும்பு சங்கிலி வேண்டாம். இந்த சின்ன கயிறே போதும். இந்த கயிறை அறுத்தறிஞ்சிட்டு போக எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் தான் ஆகும். அப்புறம் ஆனா அந்த ஒரு நிமிஷத்தினால நீ என்னெல்லாம் இழக்க போறேன்னு நினைச்சு பாரு. பைரவி இழக்கிற, அவளுடைய அன்பை இழக்கிற, அவ கழுத்துல ஒரு கயத்தை கட்ட போற வாய்ப்பையே இழக்கிற. உனக்கு எது சரின்னு தோணுதோ அப்படி இரு. வன்முறை செயல இருந்து அவளை தடுத்து நிறுத்த வேற வழியே இல்லையா? அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டேனோ? என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பானா? ஒருவேளை அப்படி நடந்துட்டான்னா என் நிலைமை என்ன? முதல்ல நல்லது நடக்கட்டும், நடக்க வேண்டியது அப்புறம் நினைச்சு பார்ப்போம். கொள்கை வெறிக்கும் கொந்தளிக்கின்ற ஆசைக்கும் இடையே நடக்கின்ற மனப்போராட்டம் தான் தனி ஆவர்த்தனமா? ஹலோ ஹலோ, பிரசன்னா பிரசன்னா இல்ல? ஹலோ ஹலோ ஹலோ, பிரசன்னா இல்ல? ஹலோ
வார்த்தைக்கு கட்டுப்பட்ட உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். You are really a good boy. வெறும் வார்த்தைகளால என்ன திருப்திப்படுத்த முடியாது. You fool. பலாத்காரத்தினால நடந்துட முடியாது. I'm sorry MRB. பொறுத்துக்க சொல்றீங்க. ரைட். ஆனா பொறுமையை சோதிக்காதீங்க ப்ளீஸ். ரஞ்சினிய நிஜமாவே கொருட்டை நேத்து அதைத்தான பத்திரிகையிலும் போட்டிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் எரஞ்சினியை திருப்பி அடைஞ்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா அந்த நினைப்பை இப்ப கொண்டுட்ட மாதிரி நான் உணர்றேன். முன்ன பின்ன யோசிக்காம இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டேனே, இப்ப என்ன பண்றது? பையன் மனசை மாத்திரத்துக்காக தானே அப்படி சொன்னேன். கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அவன் பிடிவாதம் பிடிச்சா கையெழுத்த போட்டு கொடுத்துருக்க. வாக்குறுதி என்ன? வெங்காயம். அதுக்கு இல்ல டாக்டர். மாறுவி, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகும். உன்னையும் அறியாம நீயும் அந்த பையனை விரும்புறியா? இதே கேள்வியை தான் என்னையே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பதில் தெரிஞ்சா தானே டாக்டருக்கு நான் பதில் சொல்ல முடியும். மௌனமா இருந்தா ஆமான்னு அர்த்தம், அழுதா ஐம் சாரி எம்ஆர்பி. அந்த பையன் இங்க இருக்கிறது உனக்கு ஒரு குழப்பமா இருந்தா சென்டி மவுண்ட் அடம் பிடிச்சானா அடி, பணத்தாலே அடி. ஒரு 1000 2000 கொடுத்து அனுப்ப. எதுக்கும் ஒரு 500லயே ஆரம்பி. எம்ஆர்பி இந்த அனாதை இல்லத்துக்கு பாலமுரளி கச்சேரி, நோபல் காசு 10 டிக்கெட் வாங்கிக்க. செலவோட செலவா. கவிஞரே, சிகரெட் பிடிக்கிறத விடவே மாட்டீங்களா? முடியலையே. நான் தான் சொன்னேனே, தீப்பெட்டி நினைச்சு வச்சுக்கோங்க, பத்த வைக்க முடியாம வெறுத்து போய் தன்னால விட்டுருவீங்கன்னு. அப்படியே செஞ்சு பார்த்தேன், முடியலையே. என் பையன் பத்த வச்சே கொண்டு வந்துடுறானா? தீப்பெட்டியை நினைச்சு வச்சுக்கலாம், அடுப்பு என்ன பண்றது? ஆமா, ரிசீவர் நான் தான் வச்சிருக்கேன். பைரவி, கவிஞருடைய குரலை கேட்டியா? இது கேளு. கவிஞரே, அர்த்தமுள்ள இந்து மதம் எப்படி போகுது? எல்லாம் கடவுளையா தான் போகுது. நான் ரூட்டை கேட்கல. எத்தனை காப்பி போகுது? சுமார் 1.5 லட்சம் காய் போகுது. அவ்வளவுதானா? உபயோகம் உள்ள இந்து மதம்னு ஒரு வேலை போட்டிருந்தா ஒவ்வொருத்தரும் வாங்கியிருப்பான் 10 லட்சம் தாண்டி இருக்கான். என்ன பைரவி, இப்ப ஒத்துக்கிறியா? இப்ப ஒத்துக்கிறியா கவிஞருக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர்னு? நானும் அவரும் அடிச்சு பேசுற அளவுக்கு பழகி இருக்கிறான். சூரிய ரொம்ப பிடிக்கும்னு ஒரு தடவை சொல்லுங்க. எனக்கு சூரியையும் ரொம்ப பிடிக்கும், அதோட குரங்கையும் பிடிக்கும். நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தா கெடுத்துட்டே கவிஞரே. டாக்டர், நான் உங்களுக்கு 2 மாசம் ஃபீஸ் தரேன். பில்லு ஞாபகம் இருக்கா? ரெடியா வச்சிருக்கேன் பில்லு. பாக்குறதுக்கு முன்னால சாஞ்சி உட்கார்ந்துங்க. ஏன் பார்த்தா சாஞ்சிருவனும்? ஃபீஸ் 385 ரூபாய். அவ்வளவு. டாக்டர், நான் உங்க ஒரு வாழ்த்து பாட்டுமா? ஆஹா, வாழ்த்துங்களேன், வளர வேண்டியவன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். புரியுதா? திருவள்ளுவர் பார்த்திருக்கேன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். பெருமருந்துயர் பக்தி என்பதை பெரியவர் பலர் பேசுவர். சுரமருந்தென எதனையோ தரும் சூரி என்ற மருத்துவர். சூரி என்ற மருத்துவர் கரிமெலிந்தது போல் மெலிந்தவர் காலகாலங்கள் வாழ்கவே. அதான் கண்ணதாசன். அதான் ஃபீஸ்.